Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Run with the Windோட எபிசோட் 5 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை காட்டுறாங்க. பார்த்தா எக்கச்சக்க பேர் ஜாப் அப்ளிகேஷனுக்காக வந்திருக்காங்க. அதுல தான் நம்ம கிங்குமே இருக்கறான். அப்படியே இப்ப நைட் ஆகுது. கிங் வந்துட்டு வீட்டுக்கு வரான். மத்த அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து மேல ஜாலியா கத்தி கூச்சல் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. எந்த கவலையுமே இல்லாம கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோட அப்படியே போன் எடுத்து பாக்குறான். அதுல அவன் செலக்ட் ஆட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே அவன் தலையை குனிஞ்சுக்கிட்டே நிக்கிறான். அப்படியே அவங்க மேல பேசிக்கிட்டு இருக்கறத காட்டுறாங்க. ஹைஜி வந்துட்டு பிரின்ஸ் சத்தியமா இப்பெல்லாம் பேசணும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை, வேற லெவல் அப்படின்ற மாதிரி பாராட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோட நீ இத பல வாட்டி சொல்லிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்றான். மூசாவே வந்துட்டு நானுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜோட்டாவுமே சொல்றேன், நீ காலையில ஒருத்தனை பார்த்தோம், அவனை பாக்குறப்ப ஒரு பேட் வைபா இருந்தது அப்படின்ட்டு. ஜோஜியுமே ஆமா அதனாலே அவங்க கிட்ட நம்ம தோத்தரவே கூடாது அப்படின்ட்டு சொல்றான். பூரஹரா வந்துட்டு நான் சாரி கேட்டுக்கிறேன், எதுக்கு நீ சாரி கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டின்ஸ் கேட்க, இல்ல என்னாலதானே அவன் வந்தான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது ஒன்னும் உன்னோட ஃபால்ட் எல்லாம் இல்ல, அவன் கிடக்குறான் லூசு பையன், அவனெல்லாம் விட்டு தரல அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் காக்கிரோட ஃப்ரெண்ட், அதனால இவ்வளவு நீங்க திட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக்கவும் சொல்றான். அதெல்லாம் கிடையாது, காக்கிரோ இப்ப நம்ம ஃப்ரெண்ட் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்காங்க. காக்கிரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான்ட்டு நீ நேரம் கரெக்ட்னு சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அன்னியார டக்குனு சிண்டோ கையெழுத்திக்கிட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். நான் வந்துட்டு ஹாக்கு நேக்கெட்ல ஓடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கிறேன். நான் இதை முதல்ல என்னோட பேரண்ட்ஸ்க்காக தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். அவங்க என்ன டிவில பாக்குறப்ப அது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். ஆனா அப்புறமா காக்கிரோ ஹைஜி இவங்கள மாதிரி ஃபாஸ்டான ஆளுங்க கூட எல்லாம் ஓடுறப்ப நம்மளுமே அவங்களுக்கு ஈக்குவலா ஓட முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில அவன் பேசின பேச்சுக்கு கண்டிப்பா அவனுக்கு ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும். நம்ம இந்த வீட்டுல சூஸ் பண்ணி இருக்கிறதுக்கான காரணமே நம்ம ரன்னிங் ஓடணும்னு சொல்லிட்டு தானே, அதனால நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், கண்டிப்பா நான் ஹாக்கு நேக்கெட்ல ஓடியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதை கேட்டு ஹைஜிக்கு செம்ம சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ் வருவாங்க, உண்மையிலே வேற லெவல் தான் சிண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ட்வின்ஸ் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஏற்கனவே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிடுறான். என்னது சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. டே ரொம்பலாம் ஓவர் ஆக்டிங் பண்ணாங்கடா, நான் இன்னும் இந்த ஹாக் நேக்கெட்ல ஓடுறத பத்தி யோசிக்க கூட இல்ல, என்னால அவங்க கூட வர முடியாது, கரெக்ட் தானே மூசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகி வந்து மூசாவை பாக்குறான். பார்த்தா அவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். சிண்டோ பேசின பேச்சு அப்படியே என் நெஞ்ச நக்கிருச்சுடா, அதனால நானுமே கண்டிப்பா ஹாக் நேக்கெட்ல ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கட்சி மாறிட்டான். சூப்பர் எல்லாம் வேற லெவல், இன்னொரு சேர்ஸ் அடிங்கடா செல்லங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி வந்துட்டு சமயம் அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் இப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிங் மட்டும் அவனோட ரூம்ல உட்கார்ந்து அந்த போனையே பாத்துக்கிட்டு இருக்கான். மூசா வந்து ஹைஜியை பார்த்துட்டு ஆக்சுவலி இந்த ட்ராக் மீட்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அது ஒண்ணும் இல்ல, அந்த யூனிவர்சிட்டி கம்பெனி இந்த ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ரேஸ் ஏதாவது அங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒண்ணுதான் இப்ப நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். ஆமா நம்ம எதுக்கு அதுல ஃபர்ஸ்ட் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவேட்டின்ஸ் கேக்குறாங்க. டே நேத்து தானே உங்களுக்கு கிளிப்ல சொல்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரஹரா சொல்றான். நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர்ல குவாலிஃபை ஆகுறதுக்கு 5000 மீட்டர் 16.30 மினிட்ஸ்ல கிராஸ் பண்ணணும் அண்ட் 10000 மீட்டர் 30 மினிட்ஸ்க்குள்ள கிராஸ் பண்ணணும், அப்படி பண்ணா மட்டும் தான் அந்த குவாலிஃபயர்க்கே நம்மளால போக முடியும்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பூரஹரா சொல்றான். அதனாலதான் நம்ம இந்த ட்ராக் மீட்ல கலந்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மூசா ஹைஜியை பார்த்து கேட்கறான். ஆமாடா அதனாலதான் நம்மளோட கோலையுமே நான் உங்களுக்கு 16 மினிட்ஸ்க்குள்ள நீங்க முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றான். அண்ட் ஏப்ரல்ல இந்த ஒரு ட்ராக் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல, இன்னுமே நிறைய ட்ராக் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் மே ஜூன்லயுமே இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்காங்க, எல்லாத்துலயும் நம்ம போய் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அப்படியே நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ஹைஜி மட்டும் நம்ம கிச்சன்ல இருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். யாரோ பூரஹராவும் பின்னாடி வந்து நிக்கிறான். இன்னும் தூங்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நம்ம கண்டிப்பா இந்த டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அவங்க நடத்துற அந்த ஒரு ட்ராக் மீட்ல போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் பூரஹரா. ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க ட்ராக்கு போற அளவுக்கு இன்னும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கல, நம்ம வேணா மே மாசம் வரை வெயிட் பண்ணுவோமா அப்படின்ட்டு கேட்கறான். எதுக்கு அவ்வளவு நாள் தள்ளி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேட்கறான். அவங்க ஹர்ட் ஆகிறத நம்ம தடுக்கலாம், அவங்க எல்லாருமே ரொம்பவே புதுசு இதுக்கு, அவங்களுக்கு இந்த ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு ரியாலிட்டியை நம்ம காட்ட வேணாம், கண்டிப்பா அவங்களால எல்லாம் ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், அங்க என்ன சூஸ் பண்றவங்க மட்டும் தான் கலந்துக்கணுமா, அதுக்கு பேர் தான் ரன்னிங்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேட்கறான். ஆனா இது ரொம்பவே அதிகமான காம்படிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட் அப்படின்ட்டு பூரஹரா சொல்றான். நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இவங்க நம்மளோட கோலை நோக்கி போறதுக்கு முன்னாடி இந்த ரியாலிட்டி என்னன்றதை நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஹாக்குன்றது ஜஸ்ட் ஒரு ட்ரீம் மட்டும் கிடையாது, அதை நம்ம ரியாலிட்டி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப ஹைஜி இன்னொரு ஷாக்கிங் நியூஸையுமே சொல்றான். எல்லாருமே இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து பிராக்டிஸ் பண்ணணும், அதான் நம்ம காலையில ஓடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யூகி கேட்கறான். அதெல்லாம் ஜஸ்ட் வார்ம் அப் மாதிரி தான்டா, ஈவினிங்மே இனிமே நம்ம ஓட போறோம், அதுக்கான ஷெட்யூலுமே நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். ஜோ ட்வின்ஸ்மே பேசிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த டைம்ல கிளாஸ் எதுவும் இருக்காதுலடா, இருந்தா என்ன இப்ப கட் பண்ணிட்டு போவோம் அப்படின்றாங்க. மூசாவும் சிண்டோவை பார்த்துட்டு நீ ஒரு ஷூ வாங்கலடா, அது எங்க இருக்குன்னு எக்ஸாக்ட்டா சொல்லி நானும் போய் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு யூகி வந்துட்டு என்னடா நீங்க ஏதோ உண்மையான ட்ராக் டீம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கறான். நம்ம உண்மையிலே ட்ராக் டீம் தானப்பா அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க. டேய் நீக்கோ நீ தான் பெரிய மனுஷன், நீயாவது இவங்க ஏதாவது சொல்லி திருத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீக்கோ என்ன சொல்ல தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப கிங் வந்துட்டு எனக்கு செமினார் இருக்கு அதனால நான் இன்னைக்கு வர முடியாது அப்படின்ட்டு சொல்றான். உன்னோட செமினார் கொஞ்சம் ஷெட்யூல் மாத்தி வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கேட்கறான். நான் ஷெட்யூல் மாத்தி வைப்பேன், என்னோட லைஃப் டைம் ஃபுல்லாவே உனக்காக ஷெட்யூல் மாத்தி வைக்கிறேன், அதுக்கெல்லாம் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கப்புறம் அவனால எதுவும் பேச முடியல. அடுத்த ரூம்ல உட்காந்து யூகி நீக்கோ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோட யூகி வந்துட்டு அவன் வித்தியாசமா ஏதோ பொம்மை எல்லாம் செஞ்சு வச்சிருப்பான், நீக்கோ அதெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் ஸ்மோக் பண்ணது என்னதான் விட்டுருந்தாலும் என் கை இன்னும் துருதுருன்னு தான் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல எனக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணும், அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ட்டு சொல்றான். அம்மா நீ ஸ்மோக்கிங் விட்டு எவ்வளவு நாளாச்சு, ஹைஜி ஹாக்குனேக்கு போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன்னு மட்டும் சொல்லிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதெல்லாம் இல்ல, அப்புறம் நான் ஒன்னும் பண்ணல, இன்னும் முழுசா நான் ஒரு வாரம் கூட குவிட் பண்ணி ஆகல அப்படின்ட்டு சொல்றான். அப்படின்னா இதுல இருந்தே தெரியுது நீ ரன்னிங் ஓட போறல, நீ உன்னோட லேட் நைட் ஜாபையும் பண்ணிட்டு காலையில கரெக்டா ரன்னிங் வந்துகிட்டு இருக்க, இதுல இருந்தே தெரியுது நீ ஏன் ஹாக்குனேக்கு எனக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்ட்டு அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் யூகி. ஆமா எனக்கு ஒன்னும் ரன்னிங் எல்லாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் என்னைக்கு சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீக்கோ சொல்றான். நான் இதுல இருந்து தப்பிக்கணும்னு பார்த்தா நீயுமே இப்ப போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு யூகி கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, நான் ஒன்னும் ஹைஜி சொல்ற மாதிரி
அப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன், பிளானுக்கு அப்படியெல்லாம் கோஆபரேட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் என்னோட ஹெல்த்துக்காக தான் நான் ரன்னிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்படியே இன்னைக்கு சாயங்காலம் ஆகுது. ஜோ ட்வின்ஸ் வந்துட்டு பயங்கர சர்ப்ரைஸ் அதையோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. மூசா வந்துட்டு புதுசு வாங்கியிருக்கான், அதை பத்தி ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்க போய் சிண்டோ வீட்டுக்கு வந்துடுறான். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நேரம் பின்னாடி பிரின்ஸை பாக்குறாங்க. பிரின்ஸ் வந்துட்டு அந்த நாயோட ரோப்பை பிடிச்சு கட்டிக்கிட்டு கரெக்டா என் கூட ஓடி வரணும் என்ன செல்லும் அப்படின்ற மாதிரி கூட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹைஜி வெளியே வந்துட்டு நீரா நீ எங்க கூட ரன்னிங் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுவுமே குலைக்குது. அப்புறம் பிரின்ஸ் நீ வரியாடா அப்படின்னு சொல்லி கேட்கறான். எப்ப அந்த நாயை என்னையே சேம் லெவல்ல வச்சு ட்ரீட் பண்றதை நிறுத்துப்பா அப்படின்ட்டு பிரின்ஸ் சொல்றான். இவங்க எல்லாம் இப்ப அப்படியே ட்ராக்குக்கு வந்துடுறாங்க. மூசா வந்துட்டு ஒரு டவுட் கேட்கறான். அம்மா இன்னைக்கு நம்ம சும்மா ரிலாக்ஸ் பண்ற மாதிரி தானே ஓடுவோம்னு சொன்னா, அப்படின்னா ஸ்லோ ரன்னிங் தானே, இந்த டைம் எல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆமா ஸ்லோ ரன்னிங் தான், ஜஸ்ட் ஒரு மணி நேரம் நிக்காம அப்படியே ஒரே ஸ்பீட்ல நீங்க ஓடணும் அப்படின்னு சொல்றான். என்னது ஒரு மணி நேரம் அப்படின்னு எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. பேசாத ஒரு மணி நேரம் அப்படியே நிக்காம ஓடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பத்தி விட்டுறான் ஹைஜி. பிரின்ஸ் வழக்கம் போல ஒரு மணி நேரம் ஓடி முடிச்சுட்டு அப்படியே பொத்துன்னு உழுந்து கிடக்குறான். அடுத்து நம்ம பேஸ் ரன் ஓட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த பேஸ் ரன் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை ஒரே பேஸ்ல நீங்க எப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அதே ஸ்பீட்ல மட்டும் தான் ஓடணும், கான்ஸ்டன்டா ஒரே ஸ்பீடா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். ரெண்டு குரூப்பா பிரிச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் குரூப் அப்படியே ஓட விடுறான். நேரம் பிரின்ஸ் வந்துட்டு என்னடா நீங்க உண்மையான டீம் மாதிரியே நடந்துக்கிறாங்களே, எல்லாம் ரொம்ப கொடுமடா, என்னடா நீரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். பார்த்தா நீராவை காணோம். அது பார்த்தா ஃபர்ஸ்ட் குரூப் பசங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருது. கடைசியில நீயும் அவங்க கூட சேர்ந்து அவங்கள ஒருத்தன் ஆயிட்டல துரோகி அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே செகண்ட் குரூப் ஓடுறாங்க. பிரின்ஸ் வழக்கம் போல ரொம்ப ஸ்லோவா தான் ஓடிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் ஓடிட்டு வந்து செம டயர்ல உட்காந்துறாங்க. சரி இன்னைக்கான ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சது, நாளைக்கு வந்துட்டு பில்டப் ரன் மட்டும் இதோட எக்ஸ்ட்ரா அவன் ஆட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு ஹைஜி சொல்றான். என்னது இதுவே அதிகம், இதுல இன்னொன்னு வேற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பில்டப் ரன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ கேட்கறான். இது வந்துட்டு ஸ்லோவா உன்னோட பேஸ் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். இப்போ வந்துட்டு அவங்க வீட்டை காட்டுறாங்க. கிங் வந்துட்டு அந்த போனே தான் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு ஜாப் வந்துட்டு அக்செப்ட் ஆயிருக்காது, ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க வேணான்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு கடப்புல அப்படியே போனை தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே படுத்து கிடக்குறான். வெளியே இவங்க எல்லாரும் குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா சிண்டோ மட்டும் நைட்டு கொஞ்சம் ரன்னிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னோட ஆல்ரெடி ஹெவியா 2 செக்ஷன் பண்ணியாச்சு, இதுல இப்ப வர அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்னாதான் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு தோணுச்சு, அதனால நான் நைட் இப்ப ஓட போறேன், யாராவது வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் இந்த டைம்ல ஓடலாமா ஹைஜி, ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நீ ஓடலாம்டா, ஆனா டிராபிக் மட்டும் பார்த்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்லி அனுப்புறான். ஜோஜி வந்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா ஜோஜி வராமல நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோட்டாவும் சொல்லிடுறான். மூசாவுமே வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். யூகி வந்துட்டு இல்ல நான் இன்னைக்கு அதிகமா ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், கண்டிப்பா என்னால முடியாது, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீக்கும் வந்துட்டு எனக்கு ரிலாக்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும், அதனால நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூறார கிராஸ் பண்ணி போகும்போது என்ன நீ போகலையா, உன் மூஞ்சில இருந்தே தெரியுது போனும் துடிக்கிறது, போனா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நேரம் ஹைஜி வந்துட்டு கூறஹாரா நீ வந்துட்டு எனக்கு டின்னருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். இல்ல நான் வந்துட்டு அப்படின்னு கூறஹாரா சொல்ல வரப்ப நேரம் கிங் மாடியில இருந்து இறங்கி வரான். என்னடா இவ்வளவு நேரம் எங்கடா போனீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இந்த கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு ஹைஜி சொல்றான். என்னடா உனக்கு எதுவும் பிரச்சனையா, இல்ல நானும் சமைக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூறஹாராவும் ஹைஜி சமைக்க போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப ஹைஜி இன்னொரு குண்டத்துக்கு போடுறான். எல்லாருமே இன்னையில இருந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே கண்டிப்பா ஓடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரான துணி வாங்கியே ஆகணும். ஒரு Dress மட்டும் இருந்தாலும் பத்தாது, டவல் நல்லா வேணும், அடிக்கடி நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு வேற கிளாத்ஸ் எல்லாம் வேணும். சோ நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட பாடியுமே நல்லா பாத்துக்கிட்டோம். அதனால கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு தேவை, அதனால நீங்க வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ட்டு சொல்றான். அவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே டப்புன்னு பவுலத்துக்கு கீழே அடிக்கிறான் கிங். இங்க பாருங்கடா எனக்கு இதெல்லாம் சுத்தமா விருப்பமே இல்ல, நான் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா இப்ப வரை எதுவுமே பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க, நான் வாழ்றதுக்குன்னு சொல்லிட்டு எனக்குன்னு ஒரு ஓன் லைஃப் இருக்குது, நான் அதை பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே எந்திரிச்சு கிளம்பிடுறான். இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்காவே இருக்குது. அந்நேரம் சிண்டோ வந்துட்டு கிங் நம்மளை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஆக்குனே கிட்டனுக்கு கண்டிப்பா 10 பேர் இருந்தா மட்டும் தான் ஓடவே முடியும், இவங்களுக்கு வேற ஆளுன்னு சொல்லி கிடையாது. கிங் ஃபைனலி இதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் வருவானா இல்லையன்றத அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.